Hello everyone, today we are going to see next topic zeros of a polynomial of chapter 2 and related to the topic exercise 2.2 and example 2, 3, 4 and 5. Okay, chapter 2ல இப்போ நம்ம zeros of a polynomial டாபிக்கும் அது ரிலேட்டடாக இருக்கிற exercise 2.2 example 2, 3, 4 and 5 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி ஜீரோ பாலினாமியல்னு ஒன்று பார்த்துருக்கோம். அது வேறு, ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல்ன்றது வேறு. ஓகேவா? ஜீரோ பாலினாமியல்னால் என்ன? ஜீரோ பாலினாமியல் மீன்ஸ் அந்த நம்பர் ஜீரோ. ஆமாவா? நம்பர் ஜீரோ தான் ஜீரோ பாலினாமியல். பட் ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல் அப்படின்றது வேறு. இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜீரோ பாலினாமியல் மீன்ஸ் ஜீரோ, அது தனியாக டிஃப்ரெண்ட், விட்டுருங்க. ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸோட ஹீரோ எப்போவுமே யாருன்னு நான் சொல்லியிருக்கேன்? ஜீரோ இஸ் த ஹீரோ ஆஃப் த மேக்ஸ். ஓகேவா? இப்போது நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னாக்கல ஏதோ படத்துலையோ இல்லை எங்கேயா இருந்தாலுமே யார் தான் நமக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க? ஹீரோ தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம மேக்ஸில் நம்மளுக்கு எப்போ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் யார் நமக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க? நம்ம ஹீரோ ஜீரோ தான் சொல்யூஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஜீரோஸ் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா சொல்யூஷன் ஆஃப் த பாலினாமியல் ஆர் ரூட் ஆஃப் த பாலினாமியல். ரூட்னா என்ன சொல்லுவாங்க? வேர். ஓகேவா? வேர், செடியோட வேர் இருக்கு இல்லையா, ரூட். அந்த மாதிரி ரூட் அப்படின்றதுனா என்ன? இந்த இடத்துல சொல்யூஷன் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? நமக்கு ரூட் இப்படி ரூட் போடுவோம் இல்லையா, ரூட் ஆஃப் த பாலினாமியல் ஆர் சொல்யூஷன் ஆஃப் த பாலினாமியல் சொல்லுவோம். ஓகேவா? ரூட்னா ஒன்றும் இல்லை, சொல்யூஷன் தான். இந்த இடத்துல ரூட், சொல்யூஷன், ஜீரோஸ் இது எல்லாமே சேம் மீனிங் தான். இது எதோடதுக்கு? பாலினாமியலோடதுக்கு. இப்போ புரிய வருதா உங்களுக்கு? ஜீரோ பாலினாமியல்ன்றது வேறு ஒரு பாலினாமியல், அது ஒரு டைப் ஆஃப் பாலினாமியல், ஒரு பாலினாமியலோட நேம். ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல்னா யார்? நம்மளோட ஹீரோ. நம்மளோட ப்ராப்ளம்க்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கறது. ஜீரோ மீன்ஸ் சொல்யூஷன் ஆர் ரூட் ஆஃப் த பாலினாமியல். இப்போ இது கிளியராக என்னென்னு புரிஞ்சிச்சா ஜீரோஸ்னால்? நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு பாலினாமியல் இருக்குது. அந்த பாலினாமியலுக்கு எத்தனை ஜீரோ இருக்கும்? மேம் அது எப்படி மேம்? ஜீரோனா ஒன்று தானே இருக்கும். பாருங்கள், நான் ஹெட்டிங்லேயே ஜீரோஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் எப்படி மேம் ஒரு 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 ஈக்குவேஷனுக்கு, ஒரு பாலினாமியலுக்கு நிறைய ஜீரோ இருக்குமா, நிறைய சொல்யூஷன் இருக்குமா? நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா? ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம்க்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கா? இப்போது படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, ஹீரோ வந்து ஏதாச்சும் ஒரு பிளான் போடுவார். பிளான் ஏ போட்டாச்சு, அது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவார்? அடுத்து பிளான் பி, அடுத்து பிளான் சின்ட்டு நிறைய சொல்யூஷன். ஒரு விதத்தில் இது தப்பாச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? வேறு சொல்யூஷன் போயிட்டே இருப்போம் இல்லையா? வேறு மெத்தடில் ட்ரை பண்ணிட்டுருப்போம்ல. இப்போ ஆன்சர் இந்த மெத்தடில் வரல, அப்போ வேறு மெத்தடில் ட்ரை பண்ணுறோம்ல. அதே மாதிரி தான் நமக்கு பாலினாமியலுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்காது. அந்த பாலினாமியலை பொறுத்து நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும். இப்போ ஈஸியான சம்னா ஒரே மெத்தடில் போட்டுருவோம். கொஞ்சம் டிஃபிகல்ட் சம்மு இல்லை கொஞ்சம் தியரம் டைப்பில் வருது, வேறு மாதிரி அதோட டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆக அதோட சொல்யூஷனோட டைப்ஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதுவே ஈஸியாக இருக்குது அப்படின்னும் போது என்ன ஆகுது? ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடுது, ஒரே சொல்யூஷனில் முடிஞ்சுது. அதே மாதிரி தான் நம்ம பாலினாமியலும். அந்த பாலினாமியலோட டிகிரினா என்ன சொல்லியிருக்கேன்? ஹையஸ்ட் பவர். அதோட பவரை பொறுத்து அதோட ஜீரோஸ் இருக்கும். ஓகேவா? எப்படி எவ்வளோ பவர், எனிமிக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதை பொறுத்து தானே நம்மளோட சொல்யூஷன் மாறிட்டே இருக்கும். இப்போ டம்மியாக ஒரு எனிமி இருக்காங்க, அப்போ டம்மியாக எனிமி இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் ஒரே ஒரு சொல்யூஷன் போட்டு, ஏதாச்சும் ஒரே ஒரு சின்ன பிளான் போட்டு அந்த டம்மி எனிமியை கில் பண்ணிடுவோம், முடிஞ்சிடும். ஆமாவா? அதுவே ஒரு பவர்ஃபுல் எனிமி இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான் வச்சுருப்போம். இந்த பிளானில் வரலாம், இந்த பிளானில் ட்ரை பண்ணுவோம், அப்படிலாம் வச்சுருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போது நமக்கு பாலினாமியலோட டிகிரினா என்ன? ஹையஸ்ட் பவர். அதோட அதிகபட்ச பவர் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த ஜீரோஸ் இருக்கும். அது எப்படி மேம்? இது வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படி மேம்? பாருங்கள், டைப் ஆஃப் பாலினாமியல். சப்போஸ் அதோட ஜீரோஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சப்போஸ் ஒரு கான்ஸ்டன்ட் பாலினாமியல்னாவே என்ன? அதோட டிகிரி ஜீரோ. கான்ஸ்டன்ட் பாலினாமியலோட டிகிரி எவ்வளோ? ஜீரோ. அதோட டிகிரி ஜீரோ இருந்தால் அதோட நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஜீரோ. ஓகேவா? நம்பர் ஆஃப் ஜீரோஸ் மீன்ஸ் ஹியர் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆர் சொல்யூஷன்ஸ். ஓகேவா? அப்போது டிகிரி ஜீரோனா நம்பர் ஆஃப் ஜீரோவும் ஜீரோ. அதுவே லீனியர் பாலினாமியலுக்கு போகிறோம். லீனியர் பாலினாமியல்னால் எத்தனை டிகிரி இருக்கும்? ஒரே ஒரு டிகிரி இருக்கும். அப்போ அதோட ஜீரோ எத்தனை? ஒன்று தான் இருக்கும். மேம் அப்போது ஜீரோ சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்களா மேம்? அப்போ ஜீரோ சொல்யூஷன் அப்படின்னாக்கல அதுக்கு சொல்யூஷனே கிடையாதா? நோ சொல்யூஷன் இருந்தாலையும் ஒன்று தான், ஜீரோ சொல்யூஷன் இருந்தாலையும் ஒன்று தான். எதுக்கு? கான்ஸ்டன்ட்டுக்கு. அதுவே லீனியர் வரும்போது எத்தனை இருக்குது? டிகிரி 1 இருக்குது. அப்போ எத்தனை சொல்யூஷன் இருக்கும்? ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு குவாட்ராட்டிக் மீன்ஸ் டிகிரி
2. அப்போ எத்தனை சொல்யூஷன் இருக்கும்? 2. இப்போ எப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுதா? அடுத்து கியூபிக்னா எத்தனை டிகிரி இருக்கும்? 3. அப்போ எவ்வளோ ஜீரோ இருக்கும்? 3. மேம் சப்போஸ் நான் ஒரு பாலினாமியல் பார்க்குறேன் மேம், அந்த பாலினாமியலில் வந்து ஹையஸ்ட் டிகிரி 4 இருக்குது. அப்போ அதுக்கு எவ்வளோ மேம் சொல்யூஷன் இருக்கும்? எவ்வளோ மேம் ஜீரோஸ் இருக்கும்? 4 இருக்கும். எத்தனை ஹையஸ்ட் பவர் மேம்? 100 ஹையஸ்ட் பவர் இருக்குது மேம். நம்ம இப்போ பைனாமியல் கூட எழுதும் போது 35 பவர் எழுதணும், மோனோமியல் வந்து 100 பவர் எழுதணும். அப்போ 100 இருந்தால் 100 சொல்யூஷன் இருக்குமா மேம்? ஆமாம். எவ்வளோ ஹையஸ்ட் பவர் இருக்கோ அவ்வளோ சொல்யூஷன். மேம் ஹையஸ்ட் பவர் 2000 இருக்குது மேம், அப்போ அதுக்கு 2000 சொல்யூஷன் இருக்கும். ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஹையஸ்ட் பவர் எத்தனையோ அத்தனை சொல்யூஷன் இருக்கும், அத்தனை ஜீரோஸ் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல ஜீரோஸ்ன்றது லெட்டர் ஜீரோ, நம்பர் ஜீரோ இருக்கு இல்லையா, அது கிடையாது சொல்யூஷன். ஜீரோஸ் மீன்ஸ் சொல்யூஷன். ஓகேவா? இப்போ கிளியரா? அடுத்து மேம் எல்லாம் ஓகே, நம்ம ஜீரோ பாலினாமியல் ஒன்று பார்த்தோம்ல, அதுக்கு எத்தனை மேம் சொல்யூஷன் இருக்குது? இப்போ கான்ஸ்டன்ட் பாலினாமியல் பார்த்தோம், நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஜீரோ பாலினாமியல் வேறு ஜீரோஸ் வேறு சொன்னீங்க. அப்போ ஜீரோ பாலினாமியலுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும்? மெனி சொல்யூஷன் இருக்கும். எவ்ரி ரியல் நம்பர், எல்லா ரியல் நம்பருமே அதுக்கான சொல்யூஷன் தான். ஏன்னா அதோட பவர் என்ன, அதோட டிகிரி என்ன, நாட் டிஃபைன்டு. அதோட ஜீரோஸ் என்ன? எவ்ரி ரியல் நம்பர். எத்தனை ரியல் நம்பர் இருக்குது? இன்ஃபினிட்லி மெனி. அப்போ எவ்வளோ சொல்யூஷன் இருக்கும்? இன்ஃபினிட்லி அது எப்படி மேம் இதுக்கு மட்டும் எப்படி இருக்கும்? ஏன் ஜீரோனாவே யார் மேக்ஸோட ஹீரோ, அவங்களுக்கு மட்டும் எல்லாத்துலேயுமே ஸ்பெஷல் கேசஸ் இருக்கும். ஜீரோ பாலினாமியல் நாட் டிஃபைன்டு டிகிரி பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா எல்லாத்த விட? அதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன்ஃபைனட்லி மெனி எவ்ரி ரியல் நம்பர். ஓகேவா? வேணா இந்த இடத்துல நீங்கள் இன்ஃபைனட்லி மெனியும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ கிளியராக உங்களுக்கு ஜீரோனாவே எல்லா இடத்துலையுமே ஸ்பெஷல் கேசஸ் இருக்கும், அதனால தான் ஜீரோ தான் நம்ம மேக்ஸோட ஹீரோ. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து போயிடலாமா? இப்போ எல்லாம் ஓகே மேம், இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி சம் போட போகிறோம். இதில் மொத்தமே 3 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க நமக்கு இந்த டாபிக் வச்சு. இப்போது 9th ஸ்டாண்டர்டில் இவ்வளோ மட்டும்தான் கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் கொஷின் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸ்னால் என்ன மேம் புதுசாக இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது, பாலினாமியல் ஆஃப் எக்ஸ். ஏதாச்சும் ஒரு பாலினாமியல் இருக்குது, அது வந்து அதில் ஃபுல்லும் ஒரே ஒரு வேரியபிள் எக்ஸுன்ற வேரியபிள் மட்டும் இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்னா பி ஆஃப் எக்ஸ் ஆர் பாலினாமியல் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இனிமேல் இந்த பி ஆஃப் எக்ஸ்ன்றதை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். பி ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் பாலினாமியல் ஆஃப் எக்ஸ், பாலினாமியல் ஆஃப் வேரியபிள் எக்ஸ். ஓகேவா? அதுவே மேம் சப்போஸ் நான் ஒயில் ஏதாச்சும் பாலினாமியல் எழுதுனா பி ஆஃப் ஒய். மேம் நான் ஏல பாலினாமியல் எழுதுனா பி ஆஃப் ஏ. ஓகேவா? நீங்கள் என்ன லெட்டர் உள்ளே இருக்கோ மேம், டீயில் எழுதுனா பி ஆஃப் டி. உள்ளே என்ன லெட்டர் இருக்கோ அந்த லெட்டர் வந்து இங்கே பி பக்கத்தில் போட்டுருணும். ஓகேவா? கிளியராக? இது இப்போ நம்ம பார்க்குற டாபிக் எல்லாமே 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்படியே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்டார்டிங்கில் பார்த்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ்ன்னு 10th ஸ்டாண்டர்டும் தான். அதனால கொஞ்சம் நல்லா தரவாக இப்போ வந்து தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். இந்த பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. இந்த இடத்துல ஏன்றது வேரியபிள் கிடையாது, எனி நம்பர், ஏதாச்சும் ஒரு நம்பர். உங்களுக்கு புரியணுமேன்றதுக்காக காமனாக கொடுக்கணுமேன்றதுக்காக இப்படி ஏன்னு கொடுத்துருக்கேன். அதனால தான் அண்டர்லைன் பண்ணியும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏன்றது வேரியபிள். மேம் ஏபிசிடிலாம் வேரியபிள் சொன்னீங்களேன்னு கேட்பீங்க. ஏன்றது ஏதோ ஒரு நம்பர், அது 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 100ஆக இருக்கலாம், மைனஸ் வேல்யூவாக இருக்கலாம், இல்லை ஃப்ராக்ஷன் வேல்யூவாக இருக்கலாம், இல்லை ரூட்டில் இருக்கிற வேல்யூவாக கூட இருக்கலாம், ஏதோ ஒரு நம்பர். ஓகேவா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் புட் ஆர் சப்ஸ்டியூட். என்ன பண்ணணும், எக்ஸுன்ற இடத்துல அந்த நம்பரை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ சம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், சம் பார்க்க உங்களுக்கு ஈஸியாகிடும். ஜஸ்ட் இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சம் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக ரீகால் பண்ணும்போது எக்ஸாம் முன்னாடி ரிவைஸ் பண்ணும்போதெல்லாம் ஈஸியாக இருக்கும். பி ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணும், எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் ஏன்னு போட்டுருணும். அப்புறமா எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கும் நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஏன்றது எனி நம்பர். நெக்ஸ்ட் செக் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் 0 ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அகைன் இங்கே ஏன்றது என்ன, ஒரு நம்பர் தான். எக்ஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு அது வந்து 0வா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா வழக்கம் போல் சேம் புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ தான் போடுறோம். இதில் பி ஆஃப் எக்ஸில் போடுறோம். அப்படி போடும்போது அந்த பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, அதாவது இந்த இடத்துல எக்ஸு இந்த இடத்துல ஏவாக மாறும். நான் இங்கே இப்படி போட்டு கொடுத்துருக்கேன், என்ன ஆகும், பி ஆஃப் ஏவாக மாறும். அப்போ அந்த பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 கிடச்சிச்சு அப்படின்னா என்ன ஆகிடும், எஸ் இட் இஸ் த 0. அதே மாதிரி இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறோம், நம்ம ஏ போடுறோம். நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், இட் இஸ் நாட் த 0 ஆஃப் த பாலினாமியல். 0 கிடைச்சா
ஜீரோ ஆஃப் த பாலினாமியல், ஜீரோ கிடைக்கல நாட் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். புரிஞ்சுதா? கிளியரா? அடுத்தது சப்போஸ் மேம் இப்படிலாம் கொடுத்து நம்மளை சப்ஸ்டியூட் பண்ண சொன்னால் பண்ணிடலாம், ஆனால் இந்த ஜீரோவை எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? நீங்கள் தானே சொன்னீங்க இத்தனை வரும் அத்தனை வரும்ன்ட்டு. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் கேட்டிருந்தாங்கனாவே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஈக்குவல் டு ஜீரோ, என்ன பாலினாமியல் கொடுத்துருக்காங்களோ ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா இப்போ தானே பார்த்தோம் ஈக்குவல் டு ஜீரோ வந்தால் தான் அது என்னது பாலினாமியல். நாட் ஈக்குவல் டு ஜீரோ வரலன்னா நாட் equal to 0 வந்தால் தான் அது ஜீரோ ஆஃப் த ஈக்குவேஷன் ஆர் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். நாட் ஈக்குவல் டு வந்தாக்கல நாட் ஜீரோ. அப்போது நமக்கு ஏதோ ஒரு பாலினாமியலுக்கு ஜீரோ வேணும் அப்படின்னா என்ன போடணும்? நம்ம ஈக்குவல் டு ஜீரோ போடணும். பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அதுதான் நமக்கு என்னது? ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். மறுபடியும் சொல்கிறேன், ஏதாச்சும் டேட்டா கொடுத்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ போட்டு முடிச்சிட்டோம். அதோட கண்டினியூவேஷன். அது ஜீரோவா இல்லையான்னு கேட்டாங்கன்னா ஃபைனல் ஆன்சர் ஜீரோன்னு கிடச்சிச்சின்னா எஸ்ஸு, ஃபைனல் ஆன்சர் ஜீரோன்னு கிடைக்கலாம் நோ. இதுலேயுமே அதே மாதிரி தான், ஃபைனல் ஆன்சர் ஜீரோன்னு கிடைச்சாக்கல எஸ் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல், கிடைக்கலனா நோ இட் இஸ் நாட் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா? அவங்க கேட்டாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும், கேட்கலனா அதை தேவையில்லாமல் கண்டுபிடிச்சலாம் வைக்க வேண்டாம். அவங்க ஜீரோவா இல்லையான்னு கேட்டால் தான் எஸ்ஸா நோவான்னு எழுதணும். டேட்டா இதை மட்டும் கேட்டாங்கன்னா அதை மட்டும் முடிங்க. ஜீரோவா இல்லையான்னு கேட்டால் தான் என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப்பில் எழுதி ஈக்குவல் டு ஜீரோ கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கணும். ஃபைண்ட் ஜீரோன்னு கேட்டாங்கன்னா ஈக்குவல் டு ஜீரோ போட்டு சால்வ் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ சமுக்கு போயிடலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஈச் ஆஃப் த பாலினாமியல் அட் த இண்டிகேட்டட் வேல்யூ ஆஃப் வேரியபிள்ஸ். ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க? இதோட வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டுன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் எந்த இடத்துல? 1ன்ற இடத்துல. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவங்க கொடுத்துருக்கிறத நான் எழுதிட்டேன், மறக்காமல் எழுதிடணும். த வேல்யூ ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் அட் x equal to 1 is given by. உங்களுக்கு இது இவ்வளோ எழுத கஷ்டமாக இருந்துச்சுன்னா புட் x equal to 1 அப்படின்னு எழுதிக்கிட்டால் கூட போதும். அது வந்து எக்ஸசைஸ் சம்மில் வரும்போது அந்த மெத்தடும் கொடுத்துருக்கேன். இந்த மெத்தடில் எழுதினாலும் கரெக்டாக, அந்த மெத்தடில் எழுதினாலும் கரெக்டு, ரெண்டு மெத்தடுமே கொடுத்துருக்கேன். யாருக்கு எது ஈஸியாக இருக்கோ, யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆனால் மறக்காமல் ரெண்டுத்தில் இருக்கிறதுல இப்போ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் அது அப்படியே அழகாக ஸ்டெப் இருக்கணும், அது ஃபாலோ பண்ணால் அதில் இருக்கணும். மேம் நான் இதில் இந்த ஸ்டெப் எடுத்துக்கிறேன், இந்த ஸ்டெப் எடுத்துக்கிறேன்ட்டு பாதியாக விடக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க பாலினாமியல் கண்டிப்பாக எழுதி முடிச்சாச்சு. அடுத்து இந்த ஃபுல் சென்டென்ஸ் எழுதினாலும் ஓகே, இல்லை புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதினாலும் ஓகே, எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே என்ன பண்ணணும்? 1ன்ற வேல்யூ போடணும். ஏன்? எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். பி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிடக்கூடாது, தப்பு. அப்போ என்ன ஆகிடும்? பி ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 5 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன வரும்? 1 ஸ்கொயர் மைனஸ் 3x இருக்குது. அப்போ 3 × 1 + 7. 5 1 ஸ்கொயரோட வேல்யூ 1ன்றதால் நான் டேரெக்டாக போட்டிருக்கேன். 5 1s are 5 மைனஸ் 3 1s are 3 + 7. 5 மைனஸ் 3 எவ்வளோ வரும்? 2 + 7 எவ்வளோ வரும்? 9. 9ஓட முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். மேம் இது ஜீரோவா இல்லையான்னு எழுத வேணாவா? கொஷினில் கேட்டுக்காங்களா? கொஷினில் கேட்கலன்னா நீங்கள் எழுத தேவையில்லை. ஜீரோவா இல்லையான்னு கேட்டால் மட்டும்தான் எழுதணும். இதில் ஜீரோவா இல்லையான்லாம் கேட்கல, இதோடு எழுதியாச்சு, முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே q ஆஃப் ஒய். மேம் q ஆஃப் ஒய் கூட வரலாமா? என்ன நம்பர் என்ன வேணாலும் கொடுக்கலாம். அவங்க g ஆஃப் எக்ஸு, p ஆஃப் எக்ஸு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு பாலினாமியல் அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஷார்ட்டாக எழுதுறதுக்காக அப்படி எழுதுவோம். பாருங்கள், q ஆஃப் ஒய் பாலினாமியல் q ஆஃப் ஒய். அதில் இருக்கிறது எல்லாமே ஒய்ன்னு இருக்குது, அதனால ஒய்ன்ற லெட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா நம்ம வச்சுக்கோங்க, இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற லெட்டர் கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன வேரியபிள் இருக்கோ அதுதான். இங்கே முன்னாடி இருக்கிற நேமு நம்ம விருப்பம். பி ஆஃப் எக்ஸ் போடலாம், இல்லை q ஆஃப் எக்ஸ் போடலாம், இல்லை g ஆஃப் எக்ஸ் போடலாம், இல்லை ஆர் ஆஃப் எக்ஸ் போடலாம். இந்த மாதிரி என்ன வேணாலும் போடலாம். அதுவும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த சம் போடும்போது உங்களுக்கு ஏன் அப்படி போடுறோன்றது புரிய வரும். எப்படி நம்ம வந்து டிவிஷன் பண்ணுவோம் இல்லையா, அது பேஸ்டாக இருக்கும். அது அடுத்த ரிமைண்டர் தியரம் அண்ட் ஃபேக்டர் தியரம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகேவா? இப்போ q ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3y³ மைனஸ் 4y ப்ளஸ் √11 இருக்குது. y ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. அப்போ புட் y இஸ் ஈக்குவல் டு 2. எங்கெல்லாம் y இருக்கோ அந்த இடத்துலலாம் என்ன பண்ணணும்? 2 போடணும். இங்கே மட்டும் போட்டால் போதுமா? மறக்காமல் இங்கேயும் போடணும். அப்போது q ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 3 × 2³ மைனஸ் 4 × 2 ப்ளஸ் √11 இருக்குது. நெக்ஸ்ட்டு அது ஈக்குவல் டு என்ன ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல மறக்காமல் கரெக்டாக கேல்குலேஷன் பண்ணணும். 3 2³ இருக்குது. 2³ மீன்ஸ் 2 × 2 × 2
2 2s are 4 மறுபடியும் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணோம் 4 2s are 8 அப்போது இது மட்டும்தான் 8 வேல்யூ கிடச்சிருக்கு 3 8s are 24 இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா 2 ஸ்டெப்பாக போட்டு கூட போட்டுக்கோங்க ஓகேவா 4 நெக்ஸ்ட்டு மைனஸ் 4 2s are 8 ப்ளஸ் 11 அப்படியே எழுதியாச்சு இது எல்லாமே கண்டினியூஸாக எழுதிட்டு வரணும் இதை மட்டும் சால்வ் பண்ணிட்டு இதெல்லாம் விட்டுறக்கூடாது எல்லாமே எழுதணும் 24 மைனஸ் 8 16 ப்ளஸ் √11 முடிஞ்சிடுச்சு இதோட ஆன்சர் முடிஞ்சிடுச்சு கிளியரா அடுத்தது பாருங்கள் பி ஆஃப் டீன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க அதில் டி இஸ் ஈக்குவல் டு ஏன்ற வேல்யூ போட சொல்லியிருக்காங்க டீக்கு பதிலாக என்ன பண்ணணும் ஏ போடணும் மேம் இங்கே ஏ கொடுத்துருக்காங்களே ஏவும் ஒரு வேரியபிள் தானே மேம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க டீக்கு பதிலாக ஏ போட சொல்லியிருக்காங்க நம்ம போடுவோமா டி பவர் 4 அப்போ டீக்கு பதிலாக என்ன வரும் ஏ பவர் 4 டி கியூப் ஏ கியூப் டி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 6 மைனஸ் ப்ளஸ் எல்லாம் கரெக்டாக அதில் என்ன இருக்கோ அப்படியே போடணும் மேம் இதுக்கப்புறம் இதை சால்வே பண்ண முடியாது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதோட ஆன்சர் முடிஞ்சிச்சு ஓகேவா நம்பர்ஸ் இருந்தால் தான் அதுக்கப்புறம் நம்மளால் சால்வ் பண்ண முடியுமோ என்ன கேல்குலேஷன் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் நம்பர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணால் போதும் அதோடு ஸ்டாப் பண்ணால் போதும் கிளியராக இப்போ இது புரிஞ்சுதா நெக்ஸ்ட்டு போகலாமா இப்போ வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னால் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அந்த பி ஆஃப் பக்கத்துலேருந்தே அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி போடணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு செக் வெதர் -2 and 2 are zeros of the polynomial x plus 2 x plus 2ன்றது என்ன நமக்கு பாலினாமியல் அதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க -2வையும் 2வையும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் செக் பண்ணிவிட்டு எதுக்கு ஈக்குவல் டு 0 வருதோ அது என்னது 0 ஆஃப் த பாலினாமியல் நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் நாட் 0 ஆஃப் த பாலினாமியல் ஏன் மேம் இங்கே மட்டும் செக் பண்ணுறோம் கேட்டிருக்காங்க அவங்களே கேட்டிருக்காங்க செக் வெதர் ஆர் த zeros ஆஃப் த பாலினாமியல் ஃபஸ்ட்டு லெட் பண்ணிடுறோம் என்ன பண்ணுறோம் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 மேம் நான் இந்த இடத்துல ஏன் மேம் பி ஆஃப் எக்ஸ் போடணும் நான் ஜி ஆஃப் எக்ஸ் போடுறேன் போட்டுக்கோங்க ஆனால் ப்ராக்கெட்டில் கண்டிப்பாக எக்ஸ் போடணும் ஓகேவா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க 2 1 -2 1 நான் அந்த இடத்துல இப்படி மாற்றி எழுதியிருக்கேன் நீங்கள் எழுதும் போது ஆர்டராக எழுதினாலும் சரி இப்படி மாற்றி எழுதினாலும் சரி அதே மாதிரி கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கோங்க வேணா அந்த இடத்துல வந்து புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க ஓகேவா புட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 போடுறோம் அப்போ என்ன ஆகிடுது எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 ஆகிடுது அப்போ பி ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2 + 2 = 4 அடுத்து -2 போடுறோம் அப்போ பி ஆஃப் -2 ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிற இடத்துல -2 + 2 = 0 இப்போ ரெண்டுத்துல எதுக்கு நமக்கு 0 கிடச்சிருக்கு பி ஆஃப் -2க்கு கிடச்சிருக்கு therefore -2 is the 0 of the polynomial x plus 2 but 2 is not the 0 of the polynomial இது ரெண்டு ஸ்டெப்பாக எழுதிக்கோங்க நீங்கள் எழுதும்போது ஓகேவா என்ன பண்ணுறோம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா எஸ் 0 ஆஃப் த பாலினாமியல் நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா நோ இட் இஸ் நாட் த 0 ஆஃப் த பாலினாமியல் கிளியரா அடுத்து பாருங்கள் ஃபைண்ட் த 0 ஆஃப் த பாலினாமியல் இதுதானே தேர்ட் டைப்பாக பார்த்தோம் ஃபைண்ட் 0நாவே என்ன பண்ணிடணும் நம்ம ஜஸ்ட் ஈக்குவல் டு 0 போடணும்னு சொன்னேன் பாருங்கள் 0 ஆஃப் த எப்படி கிடைக்கும் நமக்கு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பி ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன நமக்கு இங்கே 2x + 1 = 0 நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னு சொன்னால் 0 கண்டுபிடிக்கணும் அப்போ எப்பயுமே ஃபைண்ட் எந்த வேல்யூ பண்ணுவோம் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம் ஏன்னா அதுதானே சொல்யூஷனாக வரும் இங்கே ப்ளஸில் இருக்கிற 1 அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் போகுது அப்போ என்ன ஆகுது ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் ஆகிடுது அப்போ 2x = -1 கிளியராக இந்த ஸ்டெப்பு அடுத்தது இங்கே 2x இருக்குது ஆனால் நமக்கு என்ன மட்டும் வேணும் எக்ஸ் மட்டும் வேணும் ஸோ எக்ஸ் மட்டும் இப்படி வச்சிடறேன் 2வும் அந்த சைடில் போகுது இங்கே 2xன்றது என்னவா இருக்குது மல்டிப்ளையாக இருக்குது அந்த சைடில் போனால் என்ன ஆகும் டிவைட் ஆகும் அப்போ -1/2 அப்போ x = -1/2 இஸ் த 0 ஆஃப் த பாலினாமியல் இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா கிளியரா ஏதாச்சும் டவுட் இருக்கா 0 ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுதா ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் நெக்ஸ்ட் சம் போகலாமா அடுத்தது பாருங்கள் வெரிஃபை 2 and 0 are the zeros of the polynomial வெரிஃபை வெதர் இது வந்து 0வா இல்லையான்னு கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் இவங்க கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு பேர் வச்சிடறோம் வேல்யூ என்ன பண்ண போகிறோம் எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு போட போகிறோம் 0ன்னு போட போகிறோம் போட்டுட்டு 0 கிடச்சிச்சின்னா எஸ் 0 ஆஃப் த பாலினாமியல் கிடைக்கலனா நோ நாட் 0 ஆஃப் த பாலினாமியல் ஓகேவா பாருங்கள் ஃபஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிட்டோம் x² - 2x இப்போ 2 இருக்குது அப்போ புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2 எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம் 2 போட்டோம் போட்டால் என்ன ஆயிடுச்சு பி ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2² மைனஸ் இங்கே 2 × 2ன்னு இன்னொரு ஸ்டெப் எழுதுதா இருந்தாலும் எழுதிக்கோங்க 2 2s are 4 அப்போ 2² வேல்யூ 4 - 4 இங்கே இந்த 4 அப்படியே வந்துருக்கு ஓகேவா 4 - 4 = 0 முடிஞ்சிச்சு இது இப்போ 0 ஆஃப் த பாலினாமியல் தெரிஞ்சிடுச்சு அடுத்தது செக் பண்ணோம் பி ஆஃப் 0 அப்போ புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போடுறோம் அப்போது என்ன ஆகுது
எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 0 ஸ்கொயர் வேணால் ஸ்கொயர் கூட எழுதிக்கோங்க. இங்கே 2 × 0 எழுதுதா இருந்தாலும் எழுதிக்கோங்க. ஆனால் என்ன தான் வரும் 0 - 0 = 0. மேம் ரெண்டுத்துக்குமே 0 கிடச்சிடுச்சு மேம், அப்போ ரெண்டுமே 0 ஆஃப் த பாலினாமியலா? எப்படி மேம் அப்படி இருக்க முடியும்? பாருங்கள், இதோட பவர் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர். ஸ்கொயர் மீன்ஸ் குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஹையஸ்ட் பவர் ஆஃப் தி ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் திஸ் பாலினாமியல் இஸ் 2. டிகிரி எவ்வளவோ அவ்வளோ சொல்யூஷன் இருக்கும், அவ்வளோ ஜீரோஸ் இருக்கும். பவர் 2 இருக்குது, அப்போ எத்தனை சொல்யூஷன் இருக்கும்? 2 சொல்யூஷன். அப்போ இது ரெண்டுமே வர்றது கரெக்டா? எஸ், கரெக்ட். ஹென்ஸ் 2 and 0 both are the zeros of the polynomial. புரிஞ்சிச்சா எப்படி ரெண்டுமே வந்திருக்குன்ட்டு? இப்போ புரியுதா எப்படி நான் வந்து பவரை பொறுத்து ஜீரோஸ் இருக்குன்னு சொன்னன்றது? கிளியர் ஆகிடுச்சா? அடுத்த சம் போலாமா? எக்ஸசைஸ் 2.2 சேம் அதுவே தான். ஃபைண்ட் த வேல்யூ. இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு x = 0, x = -1 அண்ட் x = 2 கொடுத்துருக்காங்க. பாருங்கள், p of x = கொடுத்துருக்கிறத எழுதிட்டேன். ஃபஸ்ட் ஒன் புட்டிங் x = 0 போட்டாச்சு. என்ன ஆகும்? ஒவ்வொரு ஸ்டெப்லையும் போடணும்னு சொன்னேன். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டேன்? 0 போட்டேன். அப்புறம் 5 × 0. நீங்கள் இப்படி ப்ராக்கெட் போட்டாலும் கரெக்டு தான். ஓகேவா? -4 × 0 ஸ்கொயர் +3 அப்படியே எழுதியாச்சு. இது 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். +3 மட்டும் அப்படியே இருக்கும், எழுதியாச்சு, முடிச்சாச்சு. அடுத்து மைனஸில் இருக்கிறதும் நான் போட்டுடுறேன். p of x = என்ன போடணும்? நம்ம எக்ஸுக்கு பதிலாக எதை போடுறோம்? -1 போடுறோம். அப்போ p of -1 ஆகிடுச்சு. அகெயின் இது பாருங்கள், 5 × -1 -4 × -1 ஹோல் ஸ்கொயர் +3. 5 × -1 -5. நெக்ஸ்ட் பாருங்கள், இது -1 ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகும்? 1 ஆகும். -1 × -1 = எவ்வளோ? 1. 1 × 1 1, -× ப்ளஸ். ஓகேவா? இது வேணால் தனியாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஈஸியாக எழுதி வச்சுப்பீங்க எல்லா நம்பருக்கும். அப்போ உங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கே என்ன மட்டும் தான் இருக்கும்? -4 அப்படியே வந்துடுச்சு. இந்த +3 அப்படியே வந்துடுச்சு. கிளியராக? -5 -4 -9 +3 என்ன ஆயிடுச்சு? -6 ஆயிடுச்சு. ஓகேவா? -9 +3 இருந்துச்சு. என்ன இருந்தது நமக்கு? -9 +3 இருந்தது. பாருங்கள், டிஃப்ரென்ஸ் சைனா, அப்போ சப்ராக்ட் பிக்கர் நம்பர் இஸ் -9. ஸோ -9 போட்டாச்சு. 9 3 சப்ராக்ட் பண்ணோம்னா 6. அப்போ ஆன்சர் -6. எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதா? கிளியராக? அப்போ உங்களுக்கு ஸ்டெப்பு கரெக்டாக போட்டுகிட்டே வரணும். இந்த தேர்ட் ஒன் உங்களுக்கு ஹோம்ஒர்க். x = 2 தான், சிம்பிள் நம்பர் தான். நான் பாருங்கள் 0 போட்டாலும் உங்களுக்கு டவுட் இருக்கும், அதெல்லாம் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தா டவுட் இருக்கும்னு நானே போட்டுட்டேன். இந்த x = 2ன்றதை மட்டும் நீங்கள் போட்டுருங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல போடும்போது x ஸ்கொயர்னும் போது 2 ஸ்கொயர் வேல்யூ வந்து 4 வரும். 4 4 16 வரும். இந்த ஸ்டெப்பில் 2 ஸ்டெப்பாக போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்த சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் p of 0, p of 1 and p of 2 for each of the following. மேம் அவங்களே கொடுத்துட்டாங்களே மேம் p of அதெல்லாம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதை எடுத்து வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா பாருங்கள், இந்த சம்மில் என்ன கொடுத்தாங்க? இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது எல்லா வேல்யூமே போட சொன்னாங்க. 1 2 நான் போட்டேன். இதே ஈக்குவேஷனுக்கு தான் இந்த தேர்ட் ஒன் நீங்கள் போட போகிறீங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? p of 0 1 2 கொடுத்துருக்காங்க. எதுக்கு? ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும். அப்போ சப்டிவிஷன் 1க்கு இந்த 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும், சப்டிவிஷன் 2க்கு 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும், சப்டிவிஷன் 3க்கும் 3 வேல்யூ, சப்டிவிஷன் 4க்கும் இந்த 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் சப்டிவிஷன் 1 உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன், அது ஈஸியாக இருக்குன்றதால. அடுத்து வரதெல்லாம் கொஞ்சம் பெரிய சம்மாவும் சின்ன கன்ஃபியூஷன் இருக்க மாதிரி இருக்குது, அதெல்லாம் நானே போடுறேன். பாருங்கள், செகண்ட் ஒன். ஃபஸ்ட் ஒன் மற்ற சம்லாம் போடும்போது உங்களுக்கு செகண்ட் ஒன் எப்படி போடுறதுன்னு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ கண்டிப்பாக எழுதணும். என்ன பாலினாமியல் கொடுத்துருக்காங்க? p of t = கொடுத்துருக்கிறது அப்படியே எடுத்து எழுதியாச்சு. என்னென்ன கேட்டிருக்காங்க? 0 1 2. அப்போது t = 0. புட்டிங் t = 0. அப்போ p of 0 = 2. t இருக்கிற இடத்துல 0, 2 × t இருக்கிற இடத்துல 0, t இருக்கிற இடத்துல 0. பாருங்கள், 0 வர்றது இது எல்லாமே 0 ஆகிடும். மீதி என்ன தான் இருக்குது? 2 இருக்குது, எழுதியாச்சு. நெக்ஸ்ட் t = 1. ஏன் p of 1 கேட்டிருக்காங்க? அப்போ t = 1 போடுறோம். p of 1 = 2 இருக்கிற இடத்துல அப்படியே எழுதியாச்சு. tக்கு பதிலாக 1, tக்கு பதிலாக 1, tக்கு பதிலாக 1, 2 + 1 அப்படியே எழுதியாச்சு. இங்கே 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான். ஸோ அகெயின் 2 அப்படியே வருது. இந்த இடத்துல க்யூப் மைனஸ் வெளியே இருக்கிறது மறக்காமல் அப்படியே போடணும். 1 க்யூபோட வேல்யூ 1 தான், அது அப்படியே வந்துடுச்சு. 2 + 1 3, 3 + 2 5, 5 - 1 4. உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் சைடில் வேணால் கேல்குலேஷன் போட்டுக்கோங்க. ஓகேவா? முடிஞ்சிடுச்சு. அடுத்து t = 2. p of 2 கேட்டுக்கிறதால p of 2 = இங்கே 2 இருக்கிறதால அப்படியே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் டீயோட வேல்யூ 2 போட்டாச்சு.
பாருங்கள் 2 அப்படியே போட்டாச்சு, டீயோட வேல்யூ 2 போட்டாச்சு, 2 இன்ட்டு டி ஸ்கொயர், ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் டி க்யூப், ஸோ 2 க்யூப், 2 அப்படியே வந்துருச்சு. அடுத்து பாருங்கள் 2 2s are 4, 4 2s are 8 போட்டாச்சு, மைனஸ் போட்டாச்சு, 2 க்யூபோட வேல்யூ 8ன்னு இப்போ தான் பார்த்தோம், வேணால் நீங்கள் சைடில் போட்டுக்கோங்க. 8 போட்டாச்சு, 8 மைனஸ் 8 0, 2 + 2 4. புரிஞ்சுதா இப்போ இது? அடுத்த சம் போயிடலாமா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். நான் இங்கே ஸ்பேஸ் இல்லைன்றதால இப்படியே பேஜை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு அப்படி எழுதாதீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்து கீழே எழுதுங்க, ஓகேவா? இது எழுதிட்டு அதுக்கு கீழே எழுதுங்க. பேஜ் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் அப்படி எழுதுங்க. நான் வந்து இங்கே ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதால நான் இப்படி எழுதியிருக்கேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்து கொடுத்துருக்க ஈக்குவேஷன் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் கொடுத்துருந்தாங்க. கொடுத்த ஈக்குவேஷனை கண்டிப்பாக எடுத்து எழுதுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0 1 2 வேல்யூஸ் நம்ம போடணும். எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இது என்ன ஆகிடும்? பி ஆஃப் 0, பி ஆஃப் 1, பி ஆஃப் 2. இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது, எக்ஸ் க்யூப் இருக்கிற இடத்துல 0 போட்டாச்சு. ஏன்? ஃபஸ்ட் ஒன் 0ன்றதால் 0 க்யூப் 0. நெக்ஸ்ட்டு 1 போட்டாச்சு, 1 க்யூப் 1. நெக்ஸ்ட் 2 போட்டாச்சு, 2 க்யூபோட வேல்யூ 8ன்னு இப்போ தான் பார்த்தோம். ஆமாவா? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 2 2s are 4, 4 2s are 8. முடிஞ்சுதா? ஈஸியாக. அடுத்தது பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இது என்ன மேம் இப்படி கஷ்டமாக இருக்கே? ஒன்றும் கவலைப்பட வேணாம். சேம் ஸ்டெப் புட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 2. பி ஆஃப் 0, பி ஆஃப் 1, பி ஆஃப் 2, நோ டவுட். நெக்ஸ்ட் இதில் எங்கே எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல 0 போடுங்க ஃபஸ்ட் ஒனுக்கு. அப்போ 0 மைனஸ் இங்கே என்ன ஆகிடும் நமக்கு பாருங்கள், 0 மைனஸ் இங்கே என்ன ஆகிடும்? 0 மைனஸ் 1 அப்படியே வந்துடுச்சு, 0 + 1 அப்படியே வந்துடுச்சு. இப்போ என்ன வரும்? 0 மைனஸ் 1ஓட வேல்யூ -1, 0 + 1ஓட வேல்யூ 1, 1 இன்ட்டு -1 -1. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஈஸியாக. அடுத்து பாருங்கள், எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடணும்? 1 போடணும். அப்போ 1 - 1, 1 + 1. ஆமாவா? 1 - 1 0, 1 + 1 2. 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன ஆகும்? 0 தான் வரும். முடிஞ்சுது. நெக்ஸ்ட் 2 - 1, 2 + 1. 2 மைனஸோட வேல்யூ 1, 2 + 1ஓட வேல்யூ 3. 1 × 3 = 3. வேணால் இன்னொரு ஸ்டெப்பு கூட நீங்கள் எழுதிக்கோங்க. கிளியராக இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? அடுத்து பாருங்கள், வெரிஃபை whether the following are zeros of the polynomial and indicate against them கொடுத்துருக்காங்க. Verify whether the following are zeros of the polynomial indicated against them. என்ன polynomial கொடுத்துருக்காங்களோ அது பக்கத்தில் கொடுத்துருக்க எக்ஸ் வேல்யூ போட்டு அது 0வா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இதில் நான் எதெல்லாம் ரெட்டில் சர்க்கிள் பண்ணிக்கணும் அதெல்லாம் நீங்கள் போட போகிறீங்க. மற்ற சம்ஸ் மட்டும்தான் நான் ஆன்சர் கொடுக்க போகிறேன். ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? 0 கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம அது 0வா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, அது 0வா இல்லையான்னு சொல்லணும். 0வா இல்லையா சொல்லணும்னா என்ன பண்ணணும்? எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆன்சர் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிச்சின்னா எஸ், இல்லைன்னா இன்னும். ஓகேவா? புட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு -1/3. அப்போ என்ன ஆயிடுச்சு? பி ஆஃப் -1/3, 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1/3 + 1. பாருங்கள், இது வந்து தனியாக அப்படி இருக்குது. மல்டிப்ளிகேஷனுக்கு இங்கே டினாமினேட்டர் 1, 3யும் 3யும் கேன்சல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மல்டிப்ளையில் இருக்குது, அதனால தான் கேன்சல். ப்ளஸில் இருக்கும்போது அப்படி கேன்சல் பண்ணிடாதீங்க, தப்பாகிடும். இல்லை மேம் எனக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, டவுட்டாக இருக்குது, போடுறது ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இங்கே என்ன இருக்குது? 3/1 இருக்குதுன்னு அர்த்தம். ஆமாவா? இன்ட்டு -1/3 இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன ஆகும்? -3/3. இது தனியாக ஆகிடும். +1 இப்படி தானே இருக்கும். இந்த இடத்துல +1ன்றது தனியாக இருக்குது. இப்போ +1 அப்படியே இருக்கும். -3 இதை கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? -1. இப்படி எழுதுறது ஈஸியாக இருந்தாலும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்படியே கேன்சல் பண்ணது புரியுது மேம், கிளியராக தான் இருக்குது அப்படின்னா இதே ஸ்டெப் போட்டுக்கோங்க, இல்லைனா இந்த ஸ்டெப் போட்டுக்கோங்க. அப்போ -1 +1, இந்த +1 மறந்து விட்டுறக்கூடாது. -1 + 1 = 0. இப்போ ஆன்சர் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா இது 0வா இல்லையா? எஸ், இட் இஸ் 0 ஆஃப் த பாலினாமியல். பாருங்கள், இங்கே இஸ் அ சொல்யூஷன் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். இங்கே சொல்யூஷன்னு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் 0 எழுதினாலும் கரெக்டு, சொல்யூஷன் எழுதினாலும் கரெக்டு. உங்களுக்கு 2 மெத்தட் அதுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x - π இருக்குது. எக்ஸோட வேல்யூ 4/5 போட சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு? 4/5 ஆகிடுச்சு. பாருங்கள், புரியுதா இப்போ உங்களுக்கு? -π சேம் 5 கேன்சல். அப்போ 4 - π. மேம் இது இதோடு நின்றுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0 மீன்ஸ் நாட் த சொல்யூஷன் ஆர் நாட் அ 0 ஆஃப் த பாலினாமியல். நெக்ஸ்ட் ஒன்,
ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவல் டு 0 வந்தால் 0 ஆஃப் த சொல்யூஷன், சாரி 0 ஆஃப் த பாலினாமியல். நாட் ஈக்குவல்டுனா நாட், அவ்வளோதான். ஓகேவா? பாருங்கள், இப்போது ஃபஸ்ட் ஒன் -1/√3 போட்டாச்சு, எக்ஸ் இருக்கிற இடத்துல வேல்யூ போட்டாச்சு. அடுத்து பாருங்கள் 3 இன்ட்டு, புரியுதா என்ன பண்ணியிருக்கன்ட்டு, இந்த எக்ஸுக்கு ஒயருக்கு பதிலாக -1/√3 எழுதி ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. இங்கே இருக்கிற -1 மறக்காமல் போடணும். நம்ம ஆல்ரெடி எக்ஸ்போனன்ஸில் பார்த்துட்டோம். √3 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். இங்கே 1/√3 இருக்குது, அப்போ என்ன கிடைக்கும்? 1/3 கிடைக்கும். முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, பட் மைனஸை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இங்கே என்ன ஆகிடுது? ப்ளஸ் ஆகிடுது. இப்போ இந்த ஃபுல் ஸ்டெப்பு இங்கே நான் சைடில் கொடுத்துருக்கேன். எப்படி வருதுன்னு புரிஞ்சுதா? இதுக்கு பதிலாக தான் இங்கே ஸ்டெப் கொடுத்துருக்கேன். அப்போ இது என்ன வேல்யூ கிடைச்சது? 1/3. 3 இன்ட்டு 1/3 எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதா? -1 எழுதியாச்சு. 3 கேன்சல். அப்போ 1 - 1 = 0. புரிஞ்சுதா? இப்போ ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா சொல்யூஷன் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு 2/√3க்கு போட போகிறோம். சேம் அதே மாதிரி தான். மேலே 1 இருந்ததால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 2 இருக்குது, 2 இருந்துச்சுன்னா அதையும் ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. அப்போ என்ன வருங்க நமக்கு? 4/3. புரிஞ்சிச்சா? இதுலேருந்து இந்த ஸ்டெப் எப்படி வந்திருக்குன்ட்டு? 3 கேன்சல். அப்போ 4 - 1 = 3. புரிஞ்சுதா? இப்போ 3 வேல்யூ கிடச்சிருக்கு. 3ன்றது ஈக்குவல் டு 0வா? நோ, நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இட்ஸ் நாட் அ சொல்யூஷன் ஆஃப் த பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? அடுத்தது போயிடலாமா? நெக்ஸ்ட் 4th ஒன், ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஜீரோஸ். ஃபைண்ட் ஜீரோஸ்னாவே நான் என்ன பண்ணிடணும்னு சொல்லியிருக்கேன்? ஜஸ்ட் ஈக்குவல் டு 0 போட்டுருங்க. போட்டுட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்க. இதில் இதெல்லாம் ரெட்டில் சர்க்குலர் பண்ணியிருக்கணும், அதில் HWன்னு எழுதியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. மற்றது மட்டும் நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், P of x equal to எழுதியாச்சு. நம்ம என்ன பண்ணணும்? இந்த P of x தான் ஈக்குவல் டு என்னன்னு பண்ணணும்? 0ன்னு பண்ணணும். P of x equal to 0. Put P of x equal to 0. We get P of x ஓட வேல்யூ என்ன? x plus 5 equal to 0. நமக்கு என்ன வேணும்? x மட்டும் வேணும். இங்கே வச்சுக்கிட்டேன். 5 அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ மைனஸ் ஆகிடுச்சு. இப்போ மைனஸ் ஆகிடுச்சுன்னா என்ன? அது x equal to -5. இல்லை 0 - 5ன்னு எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் -5ன்னு எழுதினாலே ஓகே. அப்போ x - 5 is the 0 of the polynomial. அதுவே செகண்ட் ஒன் பாருங்கள், x - 5 தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ x = 5 தான் சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன். ஓகேவா? இதுக்கும் ஹிண்ட் நான் இங்கே கொடுத்துட்டேன். தேர்ட் ஒன் நீங்கள் தான் போட போகிறீங்க. 4th 5th எல்லாமே நீங்கள் தான் போட போகிறீங்க. மேம் 5th ஒன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு யோசிப்பீங்க. 6th ஒனில் அதுக்கான ஹிண்ட் நான் கொடுக்குறேன். பாருங்கள், 6th ஒன், புட்டு P of x equal to ax. A not equal to 0. P of x equal to ax. A not equal to 0. இது கொஷினில் கொடுத்துருக்காங்க. இப்போ P of xக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்? 0ன்னு போட போகிறோம். அப்போ ax equal to என்ன ஆயிடுச்சு? 0. இது வந்து கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க, எழுதிட்டோம். இப்போ P of x equal to 0. அதில் ax, P of xன்றது என்ன? ax equal to 0 ஆயிடுச்சு. இப்போது நமக்கு என்ன வேணும்? x மட்டும் வேணும். நல்லா கவனிங்க, ax equal to 0 இருக்குது. x மட்டும் வேணும், வச்சுக்கிட்டோம். ஏன் அந்த பக்கம் போயிடுது? மல்டிப்ளையில் இருக்குது. அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அப்போ 0 டிவைட் எனிதிங் என்ன வரும்? 0 தான் வரும். அப்போ x equal to 0. புரிஞ்சுதா எப்படி வந்திருக்குன்ட்டு? இதே சேம் தான். இதுக்கு முன்னாடி இருக்கிற 5th சம் இங்கே 3 இருக்குது. அப்போ இங்கே 3 வரும். அப்போ அதுக்கு x equal to என்ன தான் வரும்? 3 தான் வரும். இப்போ அந்த 5th சம் நீங்கள் போட்டுருவீங்கள்ல கிளியராக எப்படின்ட்டு, என்ன நம்பர் வந்தாலும் எப்படின்னு போட்டுருவீங்கள்ல. நெக்ஸ்ட்டு 7th ஒன், P of x equal to cx plus d, c not equal to 0 and c and d are real numbers. இது கொஷின், அவங்க கொடுத்துருக்க கொஷின் அப்படியே எழுதியாச்சு. ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? P of x equal to 0ன்னு எழுதியாச்சு. P of x ஓட வேல்யூ என்ன? cx plus d equal to 0ன்னு எழுதியாச்சு. இப்போ நமக்கு இந்த வேல்யூ, இதுக்கும் நான் சைடில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு இப்படியே புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக போட்டுடலாம். இல்லை மேம் எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அது சைடில் ஸ்டெப் போட்டுக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், cx plus d equal to 0. நமக்கு இந்த x தான் வேணும். ஃபஸ்ட்டு ப்ளஸில் இருக்கிறத அந்த பக்கம் கொண்டு போகிறோம். என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அப்போ cx equal to -d. அடுத்து என்ன வேணும்? இந்த எக்ஸை மட்டும் வச்சுக்கிறோம். c அந்த பக்கம் கொண்டு போகிறீங்க. மல்டிப்ளை இருக்கிறது அந்த பக்கம் போனால் டிவைட். அப்போ x equal to -d/c. கிளியராக? இதே மாதிரி தான் நம்ம எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம், பட் அது நம்பரில் பார்த்தோம். இது நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஏபிசிடி மாதிரி கொடுத்து பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ கிளியராக இருக்கா? இந்த கான்செப்ட் எல்லாம் நல்லா தரவு பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் ஈஸி. ஒரு 3 கான்செப்ட் தான். இப்போ இதெல்லாம் முடித்த பின்னாடி இந்த டைப்ஸ் ஆஃப் கொஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன சொல்ல வரும், எதனால் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கள்.